நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ இவ்ளோ பெரிய அதிர்ச்சி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெனச்ச மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து சூப்பராவே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அதிர்ச்சி அப்படின்றத விட, இன்ப அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் பைரவி இந்த வீட்ட விட்டு போனது எல்லாமே ஓகே தான். அவங்க டைரக்ட்டா சவாலே விட்டுட்டாங்க. இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அழிக்கிறதுக்கு மறுபடியும் பதுங்கி பாய போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி போயிட்டாங்க. அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இப்போ அஞ்சலியோட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அஞ்சலியோட விஷயம் இங்க மாசா வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம இலக்கியா நெனச்சது என்ன? நம்ம கார்த்திகையும், பிரியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டி, இந்த அஞ்சலியோட மனச கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நெனச்சாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால இப்போ அடுத்தது எல்லாமே சூப்பராவே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கார்த்திக், பிரியா இந்த அவங்களோட லவ்வ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து, இப்போ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அஞ்சலிக்கு சுத்தமா புரியல. என்னடா நடக்குது இங்க? எதுடா நடக்குது இங்க? அப்படின்ற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது அஞ்சலி நெனச்சுக்கிட்டு இருந்தா, கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மள விட்டா வேற எந்த பொண்ணும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனா, இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால, இந்த அஞ்சலியோட ரியாக்ஷன பார்த்து நம்ம இலக்கியா ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இது எல்லாத்தையுமே பண்றது எல்லாமே ஓகே தான். ஆனா, அதே சமயம் அஞ்சலி திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அவ்ளோ நம்புனாங்க அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக்கும், பிரியாவும் தனியா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம இப்போ லவ் ப்ரப்போஸும் நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த இடத்துல இந்த அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுறாங்க. அஞ்சலி இருந்துட்டு அங்க பார்த்து பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, நேரா உள்ள பூந்து நம்ம கார்த்திக் கிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. "என்னதான் இருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான். என்ன மன்னிச்சுருங்க. நான் இனிமே இந்த மாரி தப்பு செய்ய மாட்டேன். என்ன விட்டுட்டு போயிடாதீங்க கார்த்திக்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி நம்ம கார்த்திக்கோட கால்ல விழுந்து கதறி அழுதுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்த உடனே தான் நம்ம இலக்கியாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கும், இன்னும் ரொம்ப சந்தோஷமும் ஆகுது. ஏன்னா இப்ப தான் இந்த அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க. அதனால பிரச்சனையே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.